இலங்கையில் மிச்சம் பிஸ்னஸஸ் வந்து வெட் ரிலேட்டட் பிள்ளைகளால் லட்சக்கணக்கு அப்படியும் இல்லாட்டி மில்லியன் கணக்கு பெனல்ட்டி கட்டுறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? சரி, அப்படின்னா நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் அந்த மாதிரி 10 பிழைகள், பிஸ்னஸஸ் செய்கிற 10 பிழைகள் என்ன, அதற்கான காரணம் என்னன்றதை பார்ப்போம். பிஸ்னஸஸ் செய்கிற முதலாவது பிழை, வெட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகிறத லேட் பண்ணுறது, தெரிஞ்சோ தெரியாமலோ லேட் பண்ணுறது. ஒரு பிஸ்னஸ் எப்போ வெட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும், அந்த பிஸ்னஸ் அனுவல் டேர்ன் ஓவர் அப்படியும் இல்லாட்டி அவங்களோட சேல், வருஷத்துக்கான சேல் வந்து 36 மில்லியனுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால், இல்லை அவங்க அதிகமாக நடக்கும்னு எதிர்பார்த்தாங்கன்னு சொன்னால் கட்டாயம் அவங்க வந்து வெட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும். அப்படியும் இல்லாட்டி என்னது, குவார்ட்டர்லி 9 மில்லியனுக்கு மேலே, 12 மாதத்துக்கு 36 மில்லியன் சொன்னால் 3 மாதத்துக்கு 9 மில்லியன் மேலே அவங்களுக்கு சேல் நடக்குதுன்னு சொன்னால், இல்லாட்டி அவங்களுக்கு பில்லிங்ஸ் நடக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் அவங்க வந்து வெட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும். இன்னும் லேசான முறையில் சொல்கிறதுன்னு சொன்னால், மாதத்துக்கு 30 லட்சம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சேல் பண்ணினா மோஸ்ட் ப்ராப்ளி அவர் வந்து வெட்டுக்கு லயபிள் ஆகிற பர்சனாக ஆகுவார். இந்த மாதிரி நிலைமையில் அவங்க வந்து முதலாவது செய்ய வேண்டிய வேலை, சரியான முறையில் கணக்கு பார்த்து அந்த 36 மில்லியனுக்கு மேலே போகுது வருஷத்துக்கு, அப்படி இல்லாட்டி 9 மில்லியனுக்கு மேலே குவார்ட்டருக்கு போகுது, அப்படின்னு இல்லாட்டி மாதத்துக்கு 30 லட்சத்துக்கு மேலே இவர் சேல் பண்ணுறாரு, எந்த மாதமும் இந்த கணக்கு அவங்க அச்சீவ் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு விளங்குச்சின்னு சொன்னால் பாஸ்ட் ரெக்கார்டையும் வச்சு கட்டாயம் வந்து அவங்க உடனே வெட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆக வேணும். செய்கிற ரெண்டாவது பிழை என்ன, பிஸ்னஸ் செய்கிறவங்க தண்ட சேல்ஸ் எவ்வளோன்னு சொல்லி சரியான முறையில் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி சேல்ஸை ட்ராக் பண்ணாத விஷயம். அப்படின்னு சொன்னால் என்னது, வருஷத்துக்கு 36 மில்லியன், அப்படி இல்லாட்டி குவார்ட்டருக்கு 9 மில்லியன், அப்படியும் இல்லாட்டி மாதத்துக்கு 3 மில்லியனுக்கு மேலே சேல் நடக்கிற ஒருத்தர் ரெஜிஸ்டராக வேணும் வெட்டுக்கு. ஆனால் தண்ட சேல் எவ்வளோ நடக்குதுன்னு ஒரு ஐடியா இல்லை, ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் அவங்க வந்து வெட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகிறது வந்து பிற்போடப்படுது. அப்படியும் இல்லாட்டி அவங்க வெட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகாமே இருப்பாங்க. இந்த மாதிரி நிலைமையில் ஐஆர்டி, அதாவது இன்லண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் உங்களை ஆடிட் மூலமாக கண்டுபிடிச்சான்னு சொன்னால் கட்டாயமாக பெனல்ட்டிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கட்டாயம் பே பண்ண வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம். மூன்றாவது பிழை என்ன, பிழையான முறையில் டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுறது எங்களோட கஸ்டமர்ஸுக்கு. நாங்கள் சொல்லுவோமே எங்களுக்கு அனுவல் டேர்ன் ஓவர் 36 மில்லியனுக்கு மேலே இருக்குது, அதன்படி நாங்கள் வந்து வெட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகிட்டோம். ஆனால் வெட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகின ஒரு பர்சன் ஒரு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கைடன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்து அந்த டாக்ஸ் இன்வாய்ஸ்ன்றது இஷ்யூ பண்ணணும். ஆனால் டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணல, பிழையான முறையில் டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுறதால எங்கள்கிட்ட பொருளோ சேவையோ வாங்குகிற எங்களோட கஸ்டமருக்கு சரியான முறையில் அந்த இன்புட் டேக்ஸை கிளைம் பண்ண இல்லாத நிலைமைகள் ஏற்பட்டு அவருக்கு நஷ்டம் ஏற்படலாம். இது நாங்கள் மார்க்கெட்டில் நாங்கள் காண்ற ஒரு முக்கியமான ஒரு பிழை. நாலாவது பிழை என்ன, பிழையான முறையில் இன்புட் வெட் கிளைம் பண்ணுறது. உதாரணத்துக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கான இன்புட் வெட்டை கிளைம் பண்ண இயலாம். இந்த மாதிரி இன்புட் வெட்டை நாங்கள் கிளைம் பண்ணி நாங்கள் வந்து பேலன்ஸ் பேமெண்ட்டை ஐஆர்டிக்கு பே பண்ணியிருந்தாலும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தாலும் எப்பயாவது ஒரு ஆடிட் ஒன்று ஐஆர்டியால் செய்யலை. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களோட தெளிவுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க எங்களுக்கு பெனல்ட்டிஸ் அடிக்க சான்ஸ் இருக்குது மிச்சம். அஞ்சாவது பிழை என்ன, வெட் சம்பந்தமான மார்க்கெட்டில் நாங்கள் மிகவும் சரளமாக காண்ற பிழை ஒன்று தான் இந்த 0 ரேட்டட் வெட்டையும் எக்ஸெம்டட் வெட்டையும் மிக்ஸ்அப் பண்ணிக்கொள்வது, அதாவது குழப்பிக்கொள்வது. என்ன, 0 ரேட்டட் சப்ளைஸுக்கான இன்புட் வெட்டை கிளைம் பண்ண முடியும், ஆனால் எக்ஸெம்டட் சப்ளைஸுக்கான இன்புட் வெட்டை கிளைம் பண்ண முடியாது. சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இந்த 0 ரேட்டட் வெட்டுண்டா என்ன, அதுக்கான சப்ளைஸ் என்ன, எக்ஸெம்ட் சப்ளைஸ்ண்டா என்னன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வெட் கேல்குலேட் பண்ணி அந்த கேல்குலேஷன் மூலமாக வர அமௌண்ட்ஸை வந்து நாங்கள் ஐஆர்டிக்கு வெட்டாக பே பண்ணியிருந்தாலும் கேல்குலேஷன் மெத்தடில் பிழை இருக்குது, பேசிக்லேயே பிழை இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் ஐஆர்டி ஆடிட் மூலமாக இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சா கட்டாயமாக பெனல்ட்டிஸும் ஆன் டாப் ஆஃப் இட் இன்ட்ரெஸ்ட்டும் எங்களுக்கு பே பண்ண வேண்டிய நிலைமைகள் கட்டாயம் ஏற்படலாம். ஆறாவது பிழை என்ன, மிச்ச முக்கியமான பிழை ஒன்று, என்னது, வெட் சரியாக கேல்குலேட் பண்ணி எல்லாம் செஞ்சிருந்தாலும் டைமுக்கு பே பண்ணுறதில்ல. அதாவது நாங்கள் மாதம் வெட்டை கட்டாயம் கட்டி கொண்டு வரணும்.
இந்த மாதத்துக்கான வெட்டை அடுத்த மாதம் 20ஆம் தேதி அதுக்கு முதல்லையோ கட்டணும். உதாரணத்துக்கு ஏப்ரல் மாதத்துக்கான வெட்டை மே மாதம் 20ஆம் தேதியோ அதுக்கு முதல்லையோ கட்டணும். நாங்கள் டிலே பண்ணி கட்டினு சொன்னால் ஐஆர்பியால் இன்கொயரிஸ் வந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக பெனல்டிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம். இந்த 7வது பிழை என்ன? நாங்கள் சரியாக எங்களோட டர்ன் ஓவர் ட்ராக் பண்ணியிருப்போம், வெட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம், கேல்குலேஷன் சரியாக செஞ்சுருப்போம், பேசிக்ஸை சரியாக ஃபாலோ பண்ணியிருப்போம், என்ன செஞ்சு மேலே பேமெண்ட்டையும் சரியாக பண்ணியிருப்போம். ஆனால் வெட் ரிட்டர்னை ஃபைல் பண்ணில்லாட்டி டெட்லைனுக்கோ அந்த டெட்லைன் டேட்டுக்கோ அதுக்கு முதல்ல ஃபைல் பண்ணில்லாட்டி வெட் ரிட்டர்னை கட்டாயமாக பெனல்ட்டிஸும் இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ண இருக்கும். அடிஷ்னல் நாலேஜை நான் சொல்வேன். இப்போ எப்பயுமே வெட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் என்னன்னு சொன்னால் அந்த குவார்ட்டர் முடிஞ்சு அடுத்த மாதம் கடைசி நாளோ அதுக்கு முதல்லையோ பே பண்ணணும். அதாவது ஏப்ரல் மே ஜூன்ன்ற குவார்ட்டர் முடிஞ்ச உதாரணத்துக்கு அந்த ஜூனில் குவார்ட்டர் முடியல ஜூலை 31க்கு முதல்ல அந்த ஏப்ரல் மே ஜூன்ன்ற குவார்ட்டருக்கான ரிட்டர்னை ஃபைல் பண்ண வேணும். 8வது பிள்ளை என்னன்னு சொன்னால் பிஸ்னஸில் சரியான ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது. நாங்கள் எவ்வளோ சேல் செஞ்சுருக்கிறோம், எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், இதில் வெட்டுக்கு லேபிளான சேல்ஸ் என்ன, வெட்டுக்கு லேபிளான பர்ச்சேசஸ் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நாங்கள் மீட் பண்ணியிருக்கிறோம், அதில் எங்களுக்கு என்னென்னத்துக்கு வெட் ரிலேட்டட் இன்வாய்ஸஸ் வந்துருக்கு, எதுக்கு நாங்கள் வெட் ரிலேட்டட் இன்வாய்ஸ் எடுத்தில்லை, அதுக்கு நாங்கள் எங்களுக்கு வெட் ரிலேட்டட் இன்வாய்ஸ் எடுக்கலுமா இயலாதா, இந்த மாதிரி ஒரு சரியான முறையில் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணலாட்டி கட்டாயமாக நாங்கள் கல்குலேட் பண்ணுற வெட் வந்து பிழையான அமௌண்ட்டாக இருக்கவும் மேலும் எண்ட் ஆஃப் த டே எங்களுக்கு லஸ்ஸை கொண்டு வந்து தரவும் மேலும் என்று சொன்னால் நாங்கள் சரியான முறையில் இன்புட் வெட் கிளைம் பண்ணுறதுக்கு டேக்ஸ் இன்வாய்ஸஸ் இல்லாட்டி நாங்கள் பே பண்ண வேண்டிய வெட் அமௌண்ட் நாங்கள் உண்மைக்குமே பண்ண வேண்டிய வெட் அமௌண்ட்டை பார்க்க அதிகமாக பே பண்ணுவோம். பே பண்ணுறதால எங்களுக்கு அடிஷ்னலாக நாங்கள் ஒரு காஸ்ட்டை அங்கே பேர் பண்ண வேண்டிய நிலைமைகள் ஏற்படுறது. 9வது பிள்ளை என்னன்னு சொன்னால் இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க இந்த வெட் ரிலேட்டட் அமெண்ட்மெண்ட்ஸ் கவர்மெண்ட்டால் அதாவது ஐஆர்பியால் இஷ்யூ பண்ணல அதை பற்றி ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு தெளிவு இல்லாத நிலைமையில் அவங்க அவங்களோட வேலையை வெட் ரிலேட்டட் வேலைகளை செஞ்சு கொண்டு போகையில் பிழையான முறையில் கேல்குலேஷன்ஸை செய்வாங்க, பிழையான முறையில் பேமெண்ட்ஸை பண்ணுவாங்க, பிழையான முறையில் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணுறதால வேலையை செஞ்சும் அது அர்த்தம் இல்லாமல் போகிற நிலைமைக்கு ஆகுது. அதனால கூட நாங்கள் ஐஆர்பியால் பெனல்ட்டிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டிய நிலைமைகள் ஏற்படுது. கடைசி பிள்ளை ஒரு முக்கியமான பிள்ளை என்னான்னு சொன்னால் பிஸ்னஸில் ஈடுபட்டிருக்கிறவங்க சரியான ஒரு டேக்ஸ் கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணாமல் தனக்கு தெரிஞ்ச முறையிலையோ தனக்கு தெரிஞ்ச யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட கொடுத்து இந்த வெட் ரிலேட்டட் வேலைகள் இன்கம் டேக்ஸ் வேலைகளை செஞ்சு கொள்ள பார்க்குறது காஸ்ட் கான்ஷியஸ் ஆகி சரியான முறையில் ஒரு நாலேஜ் இல்லாத ஒருத்தர், இதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒருத்தர், இதை பற்றி லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸை பற்றி அப்டேட் ஆகாத ஒருத்தர் இந்த மாதிரி கம்ப்ளையன்ஸ் ரிலேட்டட் வேலைகள் டேக்ஸ் ரிலேட்டட் கம்ப்ளையன்ஸ் ரிலேட்டட் வேலைகள் செய்யலை பிழையா செய்கிறதால எண்ட் ஆஃப் த டே பிரச்சனைகளில் விலக போகிறது பிஸ்னஸ் செய்கிற நீங்கள். அப்போ இதை திருத்திக் கொள்வதுக்குன்னு சொன்னால் என்ன செய்யணும்? சரியான ஒரு டேக்ஸ் கன்சல்டண்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். பண்ணி உங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டட் விஷயங்களை அவங்கள்ட்ட சொல்லி சரியான முறையில் டேக்ஸை கேல்குலேட் பண்ணி சரியான முறையில் டேக்ஸை பே பண்ணி சரியான முறையில் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை வெட் ரிட்டர்ன்ஸை மற்றும் மற்ற டேக்ஸ் வேலைகளை ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி உங்களோட பிஸ்னஸை நிம்மதியாக நீங்கள் செஞ்சு கொண்டு போகிற மாதிரி சரியான முறையில் செஞ்சு கொண்டு போகிற மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் உங்களோட பிஸ்னஸை செஞ்சு கொண்டு போகிற மாதிரி வழிகளை அமைச்சு கொள்ளும். உங்களுக்கும் உங்களோட பிஸ்னஸில் இந்த மாதிரி டேக்ஸ் சம்பந்தமான டவுட்ஸ் மற்றும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக எங்களையே தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அதற்கான சேவைகளை கட்டாயம் உங்களுக்கு வழங்குவோம்.